வணக்கம். நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சீம்பால் காய்ச்சுவது எப்படி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாம். சீம்பால் வாங்கி அதை ஒரு கிண்ணத்தில், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் 2வது நாள் 3வது நாள் வரைக்கும் கேக் வரும். கேக்குன்னா நம்ம குக்கர் பிளேட்டில் ஊற்றி குக்கரில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பால் கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு 3 வேளை அல்ல 4 வேளை வரும். 3 நாளை விட மாடு கன்று போட்டு 4 முறை கறக்கும் போது இந்த மாதிரி வரும். அதுக்கு மேலே கறந்தால் கட்டி கட்டியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பால் வந்து நார்மல் ஆகிடும். அப்புறம் இது போல் வராது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து பால் மாடு கன்று போட்டு 2வது நாள் பால் இது. ஸோ இதில் கேக் வருமா என்னன்னே தெரியல. பையனோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் கேக் வருதா அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு இதில் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சுகர் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலக்கிக்கணும். இதை நான் கலக்கும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கலக்கி தான் விட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அது கரைஜலை ரொம்ப நேரம் கலக்கினேன். இது என்னென்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து பவுடரை போட்டிருக்கணும். ஆல்ரெடி பவுட்ரு கூட வச்சுருந்தேன். ஸோ அதை நான் யோசிக்கல, சர்க்கரையை போட்டு கலந்து விட்டேன். கொஞ்சம் அடியில் வந்து மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலைச்சது வந்து அடியில் போய் ஸ்டவ் ஆகிடுச்சு. ஆனால் பட் டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு லேயர் வந்து கெட்டி கேக் இருக்கும்ல அந்த மாதிரியும், மேல் லேயர் சாஃப்ட் கேக் அந்த மாதிரியும் வந்துச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டது. கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும். ஆக்சுவலாக சீம்பாலுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவாங்க. ஏன்னா அந்த கிருமியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அழிச்சிரும் அப்படின்றதுனால மஞ்சத்தூள் போட்டு தான் காய்ச்சுவோம். அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. மஞ்சத்தூள், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, மஞ்சத்தூள், ஏலக்காய், ஒயிட் சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒயிட் சர்க்கரை வயசானவங்க இருந்தாங்கன்னா பிடிக்காது, நல்லது இல்லை அப்படின்றதுனால நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சுவாங்க எப்பயுமே. குழந்தைங்க வந்து நாட்டு சர்க்கரை போட்டால் பிடிக்காதுன்னா ஒயிட் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 மாடலாக கூட நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் 2 மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஒரு இதில் பாதியில் வந்து நாட்டு சர்க்கரையும் மஞ்சத்தூள் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சர்க்கரை, ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா போட்டு கலக்கிக்கிட்டேன். மேபி அது கேக் மாதிரி வரலைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கொஞ்சம் வரும் அப்படின்றனால. ஆக்சுவலாக கேக் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா மூடிட்டு குக்கருக்குள்ளே வச்சு, குக்கர் மூடி போடும்போது மேலே இருக்க விசில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துடணும். நம்ம இட்லியெல்லாம் வேக வைப்போம் இல்லையா குக்கரில், ஸோ அந்த மாதிரி நம்ம விசில்லாம் விட வேண்டாது. அதனால் குக்கரில் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா விசிலை எடுத்துகிட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆவி போன பிறகு திறந்தோம் அப்படின்னா அது செட்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னா நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று சூடாக சாப்பிடணும், இல்லைன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் லேசாக இருத்துட்டு ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஐஸ் கேக் மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயங்கார்லலாம் இது கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான், என் பெரிய பையன் ரொம்ப சாப்பிடுவோம், சின்ன பையன் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டான். பட் இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு கொடுத்ததுனால எனக்கு அதை செஞ்சு கொடுங்கம்மா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்ச உடனே வாங்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அவரோட ஃப்ளேவர் வந்து நாட்டு சக்கரை தான் பிடிச்சிருந்தது அவருக்கு. ஸோ அதனால் 2யும் ஊட்டி விட்டு எனக்கு நாட்டு சக்கரை உள்ளதே கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நாட்டு சக்கரை உள்ளதை கொடுத்தே சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்போவாவது சீம்பால் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சீம்பால் எங்கேயாவது மாடு கன்று போட்டுச்சு, இல்லை பால் சொசைட்டியில் பால் வாங்குறவங்கள்ட்ட சொல்லி வச்சிங்கன்னா கூட பால்கார்ட்ட சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. 3 வேளை கறக்கிற வரைக்குமே இந்த கேக் வரும். ஊற்றி குக்கரில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா விசில் எடுத்துகிட்டு 15 நிமிஷம் வேக வச்சோன்னா கேக் வரும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து கேக் வரலைன்னா கூட கொஞ்சம் பானையில் வச்சு நல்லா கரண்டி போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு மஞ்சள்தூள் போட்டு ஏலக்காய் போட்டு கிண்டி பானையில் கூட நம்ம இதை காய்ச்சலாம். பானையில் கிண்ணியில் அப்படி கூட நம்ம காய்ச்சி சாப்பிடலாம். இது வந்து ஒரு 3 வேளை கன்று போட்டதுலேருந்து 3 வேளைக்கு இந்த மாதிரி வரும். 4வது வேளையிலேருந்து 4, 5, 6 அடுத்து ஒரு 3 வேளைக்கு வந்து கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி பால் வரும். ஸோ அவ்வளோதான். இந்த எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வளரும் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவசியம் இதை செஞ்சு கொடுங்க.